ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்க லாஸ்ட் இன் ஸ்டார்லைட் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு அனிமேஷன் ரொமான்டிக் காமெடி படமா ரிலீஸ் ஆயிருக்கு. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்துல மீட் பண்ணி ரெண்டு பேரும் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பத்திலிருந்து ரெண்டு பேருக்குள்ளயுமே ரொம்ப க்ளோஸ் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க, ஆனாலும் க்ளோஸ் ஆகிட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா மாஸ்க் போகணும் அப்படின்ற ஆசை, அதுக்கான வேலைகளை அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கர் ஆகணும்னு ஆசை, அதுக்கு உண்டான வேலைகளை அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இதையும் தாண்டி ரெண்டு பேர் ரொம்ப டீப்பா லவ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரு நாள் நம்ம ஹீரோயின் மாஸ்க் போற சிச்சுவேஷன் வருது. அப்ப நம்ம ஹீரோ ஒரு ப்ராமிஸ் வாங்குறாரு, நீ போனா கண்டிப்பா எனக்கு அப்படியே எனக்கு திரும்பி வந்துடணும் அப்படின்ட்டு. இவங்களும் போறாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடக்குது, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ், தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டா லிப்சிங் கூட பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்டோரி பிளாட் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட் தான். ஒரு நீட்டான லவ் ஸ்டோரிக்கு என்ன வேணுமோ நீட்டாவே பிரசன்ட் பண்ணிருக்காங்க. படத்துல பண்ணிருக்க அனிமேஷன் காட்சிகள் எல்லாமே ரொம்ப சூப்பராகவே பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். அதுக்காக இந்த படத்தை உட்காந்து ஒரு வாட்டி பார்க்கலாம். ஆனா என்ன, இது ஒரு ரொமான்டிக் லவ் ஸ்டோரி. இந்த படம் பாத்தீங்கன்னா டெக்னிக்கலி பயங்கர சவுண்டா இருக்குன்னே சொல்லலாம். சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம், பிஎஃப்எக்ஸ் எல்லாத்துலயுமே அல்டிமேட்டா பண்ணி கொடுத்திருக்காங்க. இந்த படத்துல காமிச்சிருக்க லவ் போர்ஷன் எல்லாம் பத்தி நமக்கு ரொம்ப சூப்பராகவே கனெக்ட் ஆகுது. அந்த எமோஷன்ஸ் நம்ம ஈஸியாவே கனெக்ட் ஆகிறதுனால நம்மளால ஒன்றி உட்காந்து இந்த படத்தை பார்க்க முடியுது. ஸ்கிரீன் பிளேஸ் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் ஒரு நீட்டான ஸ்கிரீன் பிளே எழுதி எடுத்திருக்க படம் தான் இது. கண்டிப்பா இந்த படம் பார்த்து என்ஜாய் பண்ண வேண்டிய ஒரு படமா தான் இருக்கு. இந்த படம் கிட்ஸ்க்கான படம் கிடையாது. சோ யாருக்கெல்லாம் ஒரு அனிமேஷன் லவ் ஸ்டோரி பார்க்கணும் போது ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.